வீட்லேயும் தீபாவளி பலகாரம் செஞ்சுருப்பீங்க. கண்டிப்பாக இந்த முறுக்கும் செஞ்சுருப்பீங்க. இந்த முறுக்கோட ரெசிபி பார்த்திங்கன்னா, இந்த மாவு அரைக்கிற ரெசிபி பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு கீழே கமெண்டில் கொடுத்துருக்கேன். இது மாதிரி க்ரன்ச்சியாக முறுக்கு செய்யலாம். அந்த அளவில் நீங்கள் மாவுலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்படி சூப்பராக வரும். வாங்க, இன்றைக்கி முறுக்கு மாவு நான் அரைச்ச மாவு எடுத்திருக்கேன். அதில் உப்பு, சீரகம், ஒரு சிலவங்க எள்ளெல்லாம் ஆட் பண்ணிப்பாங்க. நான் இன்றைக்கி சீரகம் தான் ஆட் பண்ணேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் வீட்டிலே தயாரித்த பட்டர் இது பட்டரையும் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒன்றா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த பட்டர் வந்து எல்லா மாவுலேயுமே படணும். அது மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவெல்லாம் நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு சிலவங்க இந்த மாவில் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி ஊற்றி பிணைவாங்க. ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி ஊற்றி பிணைவாங்க. நான் இன்றைக்கி பச்சை தண்ணி ஊற்றி தான் நல்லா அடித்து பிணைஞ்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பட்டர் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம கையில் தொடும்போது ஒட்டவே ஒட்டாது. இது மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக கிறிஸ்பியாக முறுக்கு கிடைக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. என் கையில் பாருங்கள் ஒத்தி கூட ஒட்டலை. இதே மாதிரி பக்குவத்துக்கு மாவை நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு முறுக்கு குழாய் எடுத்துக்கோங்க. அந்த முறுக்கு வச்சு பார்த்திங்கன்னா நான் 5 உள்ளது எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் புழிஞ்சு வச்சுருக்கேன் முறுக்கெல்லாம். அதனால தான் நான் வந்து இதை அப்படியே எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த முறுக்கில் போட்டு உள்ளே அமுக்கி நல்லா அமுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு பேப்பரோ வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து முறுக்கு சூப்பராக வரும். இந்த மாதிரி முறுக்கை புழிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எப்படி புளியிறேன்னு. ஈஸிங்க. இந்த மாதிரி ஒரு முறுக்கு உரல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் முறுக்கு சூப்பராக புளியலாம். எல்லாத்தையும் இது மாதிரி பிழிஞ்சு வச்சுட்டு நான் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த கடலெண்ணெயில் தான் பொரிக்க போகிறேன். இப்போ எண்ணெய்லாம் நல்லா சூடாயிருச்சு. எண்ணெய் சூடாயிருச்சான்னு பார்க்கறதுக்கு சின்னதாக ஒரு பிட்டு வந்து முறுக்கதை எடுத்து உள்ளே போட்டு பாருங்கள். கீழேருந்து மேலே எலும்பி வந்துருச்சுன்னா எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா எல்லா முறுக்கும் போட்டதுக்கப்புறம் நல்லா பொறுன்னு பொரிஞ்சு மேலே இருக்குல்லங்க, இது மாதிரி பொரிஞ்சு அப்படியே நிற்கும். இதெல்லாம் இல்லைங்க, வெந்ததுக்கு ரீசன் எப்படி நம்ம முறுக்கு வெந்துருச்சுன்னு எடுக்கிறதுனா அந்த சலசலப்பு அப்படியே அடங்கிருங்க முறுக்கில். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்தோம்னா கிறிஸ்பியான டேஸ்டான முறுக்கு நம்மளே வீட்டில் செய்யலாங்க. கடையில் வாங்குகிற முறுக்கு டேஸ்ட் அளவுக்கு அப்படியே இருக்குங்க. நீங்களும் உங்களை வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.